இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தது. ஏன்னா மார்னிங்கும் பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க் இருந்தது, மார்னிங் வந்து யோகா கிளாஸ் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருந்தது. ஸோ லஞ்சுக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா, ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது, அதுக்கப்புறமா கொரியருக்குலாம் ரெடி பண்ணிட்டு கொரியர் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒர்க் வந்து பயங்கர டைட்டா இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்து அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ் நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே மனசு வந்து சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. பாவம் எல்லாரும் எவ்வளவு கனவுகளை சுமந்து அந்த ஃபிளைட்ல ஏறி இருப்பாங்க. ஏறின 30 செகண்ட்லயே வந்து எரிஞ்சு சாம்பலாயாச்சு. பர்டிகுலரா இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் மட்டும் ஃபாரின்ல இருந்திருக்காரு, ஒய்ஃபும் 3 குழந்தைங்களும் மட்டும் இந்தியால இருந்திருக்காங்க. எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஃபேமிலியோட ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபிளைட்ல ஏறி இருக்காங்க. புதுசா ஒரு லைஃபை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்பாங்க. பாவம் 30 செகண்ட்ல லைஃப் வந்து காணாம போயிடுச்சு. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம தேவையே இல்லாம ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டோ, பணம் வச்சுக்கிட்டோ, நம்ம நல்ல ஃபேமிலியில இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டோ, நம்ம வந்து ரொம்ப பெரிய ஹை கிளாஸ் நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து ரொம்ப கம்மியா எடை போடுறது, கம்பாரிசன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரும் யார்கிட்டயுமே பண்ணக்கூடாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் தனியா இண்டிவிஜுவல் டேலண்ட் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். கடவுளுக்கு வந்து ஒரே ஒரு செகண்ட் போதும் கீழே இருக்கிறவங்க மேல வர்றதுக்கும், மேல இருக்கிறவங்க கீழே வர்றதுக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் கடைக்கெல்லாம் போயிட்டு வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேஹா நவீனா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்து நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் யோகா கிளாஸ் கூட நேஹா தான் எடுத்தா.